கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமீபத்தில் ஒரு ஏசி ஹாலில் ஒரு செய்தி பகிர்வதற்காக அமர்ந்திருந்தேன். அங்கே ஒரு தொடர்ந்து தொந்தரவு பண்ணி கொண்டே இருந்தது. இந்த பக்கம் துரத்துனா அந்த பக்கம் வரும், அந்த பக்கம் துரத்துனா இந்த பக்கம் வரும். அதனால் என்னுடைய செய்தியை ஒழுங்காக கொடுக்க முடியல, ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அப்போ அந்த ஹாலில் இருந்தவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இங்கேருந்து அங்கே துரத்துறாரு, அங்கேருந்து இங்கே துரத்துறார். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் அது இல்லாத மாதிரி இருக்கும், மறுபடியும் வந்துடும். எவ்வளவு துரத்துறா அது போகவே இல்லை. காரணம் என்னன்னா, அதுக்கு வெளியே போகிறதுக்கு வழியே கிடையாது. இவர் உள்ளுக்குள்ளே தான் துரத்திக்கிட்டு இருக்காரே ஒழிய, ஏன்னா இது ஏர் கண்டிஷன்டு ஹாலாக இருக்கிறதுனால ஃபுல்லி க்ளோஸ்ட். அந்த பூச்சிக்கு வெளியே போகிறதுக்கு வழி கிடையாது, ஈக்கு வெளியே போகிறதுக்கு வழி கிடையாது. அதனால் அது துரத்த உள்ளுக்குள்ளே தான் சுற்றி கொண்டிருக்குது. வாழ்க்கையில் கவலைகளும் அப்படித்தான். கவலைகள் உள்ளே வந்துச்சுன்னு சொன்னால், நம்ம உள்ளுக்குள்ளேயே துரத்துக்கிற பொழுது இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே ஓடிட்டு இருக்குமே ஒழிய, காலையில் இல்லாத மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்தா திடீர்னு மத்தியானம் வரும், சாயங்காலம் இல்லாத மாதிரி இருக்கும், அப்புறம் நைட்டில் வரும். கவலைகள் சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கும். அதனால் கவலைகள் வெளியே போகிறதுக்கு வழி ஏற்படுத்தணும். கவலைகள் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் வரும். ஆனால் கவலைகளை நம்ம ரூம் போட்டு தங்க வைக்கக்கூடாது. நம்ம வீட்டுக்குள்ளே வருது, ஏதாவது ஒரு பூச்சி கீச்சி வந்தால் கூட என்ன பண்ணுறோன்னா துரத்தி விடுறோம். வருகிறது இயல்பு தான். ஆனால் வருகிறதுக்கு என்ன செய்யணும், தங்குவதுக்கு நாமே சௌகரியம் பண்ணி கொடுக்கக்கூடாது, அதை வெளியே துரத்தி விடணும். அதுபோல் கவலைகள் வரும், அதை நாம் வெளியே துரத்தி விடணும். ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால், நாம் என்ன இது பூச்சியா ஈயா துரத்தி விட்டால் ஓடி போகிறது கவலை. பல விஷயங்களில் நமக்கு கவலை வருது. பொருளாதார பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சரீர பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, போனால் பிரச்சனை, வந்தால் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது. ஏகப்பட்ட கவலைகள் இருக்குது, எங்கே துரத்த முடியுது? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, கவலைகளோடு வாழ வேண்டியதாகுது. கவலைகளால் நமக்குள்ளே பல வியாதிகளும் இருக்கிறது. கவலைகளால் நமக்கு மன கஷ்டம் ஏற்படுகிறது. கவலைகளுடைய விளைவாக ஒருத்தருக்கு சந்தோஷமாக இருக்க முடியாமல் போயிடுது. கவலைகளை நாம் துரத்தி விடுறது ஈஸி கிடையாது. கவலையே போகணும்னு அது போயிடாது, உள்ளே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கும். ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுத்தார். என்னன்னு சொன்னால், முதலாவது என்ன பண்ணு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுனா தேவனுடைய ஆளுகையை தேடு அப்படின்றார். இந்த தேவ ஆளுகை நம்முடைய வாழ்வின் மேல் வந்ததை நாம் உணர்கின்ற பொழுது, இந்த கவலைகளுக்கு நம்மேல் இருக்கின்ற ஆளுகை போயிடும். பல நேரங்கள் இந்த கவலைகள் நம்ம ஏன் ஆளுகிறது தெரியுமா? நம்மை ஆண்டவர் ஆளாததுனால்தான். ஆண்டவருடைய ஆவியை ஆளாததனுடைய விளைவு தான். நாம் தேவனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிறோம், தேவனுடைய சித்தத்துக்குள்ளே இருக்கிறோம், நாம் தேவனுடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறோங்கிற உணர்வு நமக்கு இல்லை. பேதுரு சொல்லுகிற பொழுது, ஏற்ற காலத்திலே அவர்களை உயர்த்தும்படியாக அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளே அடங்கி இருங்கள். அப்போது கவலைகள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரவுள்ள அதை வெளியே துரத்துறோம்னா, ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில ஒரு சரியான உறவு இருக்கணும். கர்த்தரை நம்முடைய வாழ்வில் இரட்சகராக பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக நாம் மாறி இருக்கணும். தேவ ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யணும். ரோமர் 8:14 சொல்லுகிறபடி, எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார். அந்த மாதிரி தேவ ஆளுகைக்குள்ளே நம்ம வருகிற பொழுது அது அர்த்தம் என்ன? எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வைக்கிறோம். என்னை ஆளுகிற ஒரு அதிகாரத்தை அவரிடத்தில் கொடுக்குறேன். நிறைய பேர் நம்ம பிரச்சனைகளை ஆளுகிற அதிகாரத்தை மட்டுமே கொடுக்குறோம். ஆண்டவரே, எனக்கு இந்தந்த பிரச்சனை இருக்குது, இந்தந்த கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் நீங்கி போவதாக. செங்கடலை பிளந்தவரே, யோர்தானை பிரித்தவரே, எரிகோ உடைத்தவரே, என் பிரச்சனைலாம் நீக்குவீரான்னு சொல்கிறோம். நம்ம பிரச்சனைகளுடைய ஏரியாவில் மட்டும்தான் ஆண்டவருக்கு வேலை கொடுக்குறோம். அப்படி இல்லை, முதலாவது நம்மை ஆண்டவர் ஆள வேண்டும். நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய நினைவுகளை, நம்முடைய சுபாவங்களை, நம்முடைய நடத்தைகளை, நம்முடைய பழக்க வழக்கங்களை, நம்முடைய வார்த்தைகளை, நம்முடைய வழிமுறைகளை ஆளுவதற்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோம்னா, இதற்கு அப்பால் இந்த கவலைகளெல்லாம் வருது. நிறைய கவலைகள் வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நாம் ஒரு சரியான ஆளுகைக்குள்ளே இல்லை. நம்முடைய எண்ணங்களும் நினைவுகளும் சிந்தனைகளும் மனமும் ஒரு சரியான ஆளுகைக்குள்ள இல்லாதனால இதெல்லாம் வருகிறது. அதனால் முதலாவது, ஆண்டவரை என்னை நீர் ஆளும், என் மனதை நீர் ஆளும், என் ஆவியை நீர் ஆளும், என்னுடைய உணர்வை நீர் ஆளும், என்னுடைய சிந்தனைகளை ஆளும், என்னுடைய சுபாவங்களை ஆளும் என்று சொல்லி ஆளுகை கொடுக்கும் பொழுது இந்த கவலை எல்லாம் வெளியே போயிடுங்க. நம்மை ஆண்டவர் ஆளுகிற பொழுது நம்பிக்கை வந்துடும், தைரியம் வந்துடும். காட் வில் டேக் கேர் ஆஃப், ஆண்டவர் பார்த்துக்குவார். அப்போ கவலை வெளியே போயிடும். அதுக்கு பதிலாக, நான் இந்த மாதிரி ஒரு சூழலில் கவலைப்படாமல் என்ன பண்ண முடியும், இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டா எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும், அப்படியே செஞ்சுட்டோன்னா சிந்தித்து கொண்டு தான் அந்த உள்ளே தான் சுற்றிட்டு இருக்கும். ஆண்டவருடைய ஆளுகைக்கு உட்படுவோம்.
கர்த்தருடைய ஆளுகை ஏற்போம். நிச்சயமாக கவலைகளெல்லாம் கடந்து விடும். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமான காலங்களை காண செய்வார்.